வணக்கம். எங்க கூட இந்த சிந்தனை பயணத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலம் ஒரே உண்மை, சந்தோஷத்தின் ரகசியம். இது ஓஷோவோட சிந்தனைகளை அடிப்படையா வச்சிருக்குன்னு தோணுது. இது வெறும் தத்துவ புத்தகம் மட்டும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத சில சவால்கள் இருக்கு இல்லையா? ஆமா. உடல் வலி, மன உளைச்சல், இழப்புகள். அதேதான். இது எல்லாம் எப்படி எதிர்கொள்ளலான்னு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை இது கொடுக்குது. குறிப்பா இதுல தததா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதாவது அப்படியே ஏத்துக்கிறது. அப்புறம் இரண்டல்ல அப்படின்னும் பேசுது. ஆழமான விஷயங்கள். ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கருத்துக்கள் நம்ம அன்றாட பிரச்சனைகளை நாம பார்க்கிற விதத்தை எப்படி மாத்தும், எப்படி உதவலான்னு புரிஞ்சுக்கிறது தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கஷ்டங்களை நீங்க எப்படி அணுகுறீங்க. ஒருவேளை இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புது வழியை காட்டலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த தத்ததா சச்னஸ்ன்னு சொல்றாங்களே, அது என்ன, மூலம் இதை எப்படி விளக்குது? இது சும்மா சகிச்சுக்கோ அப்படிங்கறத விட வேற மாதிரி இருக்க. ஒரு தலைவலின்னு வச்சுப்போமே, அதுல எப்படி இதை பார்க்கலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. மூலம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட பெரும்பாலான துன்பத்துக்கு காரணம் அந்த பிரச்சனை இல்லையா? அப்புறம் அதுக்கு நாம காட்டுற எதிர்ப்பு தான் காரணமாம். உதாரணத்துக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன பண்றோம்? ஐயோ தலைவலிக்குதேன்னு கஷ்டப்படுறோம், எப்போ போகும்னு பாக்குறோம். கரெக்ட். அதை வெறுக்கிறோம், ஏன் எனக்கு வந்துச்சுன்னு கோவப்படுறோம், அதை விரட்ட போராடுறோம். ஆமா. இந்த எதிர்ப்பு, இந்த உள்மன போராட்டம் இருக்கு இல்லையா, இது நம்ம சக்திய ரெண்டா பிரிச்சிடுது. ஓ, அப்படியா? ஆமா. பாதி சக்தி வலியோட சண்டை போடுது, மீதி சக்தி அந்த வலியிலே மாட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி. சரி சரி. தத்ததாங்கிறது இந்த போரை நிறுத்துறது. சரி, தலைவலி இருக்கு, இது உடம்போட ஒரு நிலை அப்படின்னு எந்த எதிர்ப்பும் இல்லாம முழுசா ஒரு சாட்சி மாதிரி அதை பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த போராட்டம் நின்னுடுமா? சக்தி ஒன்னு சேருமா? முகச்சரியா சொன்னீங்க. அந்த பிரிஞ்சு போன சக்தி ஒன்னு சேருது. இந்த ஒன்னு சேர்ந்த சக்தி ஒரு பெரிய குணப்படுத்தும் ஆற்றலா மாறுதுன்னு மூலம் சொல்லுது. ஏன்னா பிரச்சனை வலியில இல்ல, நம்ம எதிர்வினையில இருக்குன்னு சொல்றீங்களா? அதேதான். அதனால தததானா சும்மா சகிச்சுக்கிறதோ இல்ல வேற வழி இல்லாம ஏத்துக்கிறதோ கிடையாது. அது விஷயங்களோட இயல்பு ஆழமா புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட எந்த புகாரும் இல்லாம ஏத்துக்கிறது. இது ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு நிலை. மூலம் சொல்ற மாதிரி ஆக்செப்டன்ஸ் இஸ் டிரான்செண்டன்ஸ். ஏற்பு உங்களை அந்த பிரச்சனை நிலையிலிருந்து மேல தூக்கிடும். கேட்க நல்லா இருக்கு. சரி, தலைவலி மாதிரி உடல் பிரச்சனைகளுக்கு இது ஓகே. ஆனா கொஞ்சம் பெரிய விஷயங்கள், வயசாகிறத ஏத்துக்கிறது, ஆமா, இல்லனா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட பிரிவு, இந்த மாதிரி ஆழமான மன வருத்தங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? அங்க ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அங்க ஏத்துக்கிறது இன்னும் ஆழமான ஒரு சவால் தான், மறுக்கல. ஆனா அடிப்படை தத்துவம் ஒண்ணுதான். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மூலம் என்ன சொல்லுதுன்னா, வயசாகிறத எதிர்த்தா என்ன ஆகும்? கவலை வரும் இல்லையா? முதுமைங்கிறது தவிர்க்க முடியாதது. அது ஏத்துக்க மறுக்கும்போது நாம இல்லாத இளமைய தேடி ஓடுறோம். அது இன்னும் அதிக வலியாதான் தரும். சரி. ஒரு உறவு முறிஞ்சு போகுதுன்னு வச்சுப்போம். ஏன் இப்படியாச்சு, இது நடந்திருக்கவே கூடாதுன்னு நம்ம கடந்த காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தா என்ன மிஞ்சும்? துக்கமும் கசப்பும் தான். அதேதான். இங்கதான் மூலம் சொல்ற அந்த முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம்? ஒன்னு உதவி இல்லாத நிலையில மனசுக்குள்ள ஒரு வெறுப்போட பல்ல கடிச்சுக்கிட்டு ஏத்துக்கிறது. வேற வழியில் என்ன பண்றதுங்கிற மாதிரி. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இது உண்மையான ஏற்பு இல்ல. இது உள்ளுக்குள்ள அந்த போராட்டத்தை உயிரோட வச்சிருக்கு. இன்னொன்னு தான் தததா. இது விஷயங்களோட இயல்பு புரிஞ்சுக்கிறது. மரணம் வாழ்வோட ஒரு பகுதி, பிரிவு உறவுகளோட ஒரு சாத்தியம், முதுமை உடம்போட இயல்புன்னு உணர்ந்து எந்த கசப்பும் இல்லாம முழுமையான ஒரு விழிப்புணர்வோட அது ஏத்துக்கிறது. அன்பை இழந்தா அந்த இழப்போட வலிய உணர்றது தப்பில்ல. ஆனா அந்த இழப்பு நடந்திருக்கவே கூடாதுன்னு யதார்த்தத்தோட மோதுறதற்கே, அதுதான் பிரச்சனையே நீட்டிக்கிறதா? ஆமா, அதுதான் பிரச்சனையே இன்னும் பெருசாக்குது. இந்த யதார்த்தத்தோட மோதுறத பத்தி சொல்லும்போது அந்த சுவர் கதவு உவமை ஞாபகம் வருது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓ, அதுவா? அது ஒரு அருமையான உவமை. யதார்த்தங்கிறது ஒரு ரூமோட சுவர் மாதிரி. அது அங்க இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதோட சண்டை போட்டீங்கன்னா சுவர்ல போய் முட்டிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு தான் வலிக்கும். சுவர் அப்படியே தான் இருக்கும். இது முட்டாள்தனம் இல்லையா? ஆமா. ஆனா ததததாங்கிறது என்னன்னா, அந்த ரூம்லயே எங்கேயோ ஒரு கதவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது. யதார்த்தத்தோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டா நீங்க சுவர்ல முட்ட தேவையில்ல. ஈஸியா கதவு வழியா வெளியே போயிடலாம். அப்போ ஏற்பு தான் அந்த கதவை கண்டுபிடிக்கிற வழியா? கரெக்ட். ஏற்பு அந்த கதவை திறந்து விடுது.
உண்மையான முழுமையான ஏற்பு நடக்கும்போது நாம கடந்த காலத்தோட பிடியிலிருந்து விடுபடுறோம். அந்த அரைகுறை ஏற்பு, அந்த வெறுப்போட இருக்கே, அது என்ன பண்ணும்? பழைய காயங்களையே திரும்ப திரும்ப நினைக்க வச்சு நம்மள இப்ப வாழ விடாம தடுக்கும். ததததா அந்த சுமையிலிருந்து நம்மள விடுவிச்சு சுதந்திரமா உணர வைக்கும். அப்போ இந்த ஏற்பு நிலை இன்னும் ஆழமாகும்போது நான் மற்றவருங்கிற வித்தியாசமே போயிடுன்னு மூலம் சொல்லுது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நான் வேற, மத்தவங்க வேறங்கிறதுனா நம்ம அனுபவம். இது எப்படி சாத்தியம்? இங்கதான் மூலம். நான், அதாவது அகந்தேங்கிற விஷயத்த மையமா பாக்குது. நான் எதை நினைக்கிறோம்? நம்ம உடம்பு, நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், நம்ம சொத்து பத்து, இந்த நாங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் மற்றவர்னு ஒரு பிரிவு வருது. ஓ, நான் இருந்தா போட்டி, பொறாம, பயம், கோவம், மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் இல்ல அழிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் கூடவே வரும். தவிர்க்க முடியாதே. ஆமா, இது நடைமுறையில பாக்குறோமே. இந்த நான்கிற உணர்வு தான் மத்தவங்களை எதிரியாவோ போட்டியாளராவோ இல்ல அந்நியராவோ பார்க்க வைக்குது. மதங்களோட இல்ல ஆன்மீக பாதைகளோட உண்மையான நோக்கம் என்னன்னா மத்தவங்கள மாத்துறதோ அழிக்கிறதோ இல்லையா? அப்போ என்னவா? இந்த நான்கிற மாயைய, இந்த அகந்தைய கரைக்கிறது தான் நோக்கமா. மூலம் அதான் சொல்லுது. எப்ப நான் கரையுதோ அப்போ மற்றவருங்கிற பிரிவினையும் அதனால வர அத்தனை பிரச்சனைகளும் அர்த்தமில்லாம போயிடுது. அப்ப எதிரியே இல்லையா? எதிரின்னு யாரும் இல்லங்கிற புரிதல் வருது. இது ஒரு ஆழமான கருத்து தான். ஆனா ஒரு நடைமுறை சிக்கல். மக்கள் அவங்க துன்பங்களையும் நோய்களையும் கஷ்டங்களையும் விடாம புடிச்சிட்டு இருக்காங்கன்னு மூலம் சொல்றதா சொன்னீங்களே. ஆமா. ஒரு பக்கம் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதை ஏன் கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க? அகந்தையே அது வலுப்படுத்துதா? ஆமாம், அது ஒரு விசித்திரமான சைக்காலஜி தான். மூலம் சொல்ற மாதிரி பல நேரம் பாருங்க, மக்கள் அவங்க கஷ்டங்களை பத்தியும் நோய்களை பத்தியும் அவங்களுக்கு நடந்த அவமானங்களை பத்தியுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஏன் வலி, ஏன் கவலை, எனக்கு நடந்த அநீதி, ஏன் நோய் அப்படின்னு சொல்லும்போது அந்த நான்கிற உணர்வு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, இன்னும் திடமாகுது. ஓஹோ. சிலருக்கு அவங்களோட துன்பமே அவங்களோட ஒரே அடையாளமா மாறிடுது. அதை இழந்துட்டா நான் யாருங்கிற கேள்வி வந்துடுமோன்னு ஒரு பயம் கூட இருக்கலாம் உள்ளுக்குள்ள. அப்போ எதிர்மறை உணர்வுகள் சக்தியை உறிஞ்சினாலும் அகந்தைக்கு அது நல்லதா? ஒரு வகையில ஆமா. எதிர்மறை உணர்வுகள், சோகம், கோபம், பயம், பொறாம, இதெல்லாம் நம்ம சக்தியை உறிஞ்சிடும், நம்மள பலவீனப்படுத்தும். அது உண்மை. ஆனா அதே நேரம் அது அகந்தைக்கு தீனி போடுது, அகந்தைய முன்னிறுத்துது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நேர்மறை உணர்வுகள், சந்தோஷம், கருணை, ஏற்பு, அன்பு, இதெல்லாம் நம்ம சக்தியை அதிகப்படுத்துது, அகந்தையை கரைக்குது, நம்மள மத்தவங்களோடையும் இந்த பிரபஞ்சத்தோடையும் இணைக்குது. புரியுது. துன்பம் நான்மயமா இருக்கு, ஆனந்தம் நான கரைச்சி விரிவடைய வைக்குது. சரியா சொன்னீங்க. சரி, இந்த நான் மற்றவர் பிரிவினையை கடக்கிறதுக்கும் அன்றாட வாழ்க்கையில வர்ற முரண்பாடுகள், குழப்பங்கள், கோபங்கள், இது எல்லாம் சமாளிக்கிறதுக்கும் மூலம் ஏதாவது பிராக்டிக்கலா வழி சொல்லுதா? தத்துவமா புரிஞ்சுக்கிறது வேற, அத வாழ்றது வேற இல்லையா? நிச்சயமா. அதுக்குத்தான் மூலம் 2 அல்ல, not 2ன்னு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் அல்லது மந்திரத்தை சொல்லுது. 2 அல்ல, not 2. ஆமா. எப்பெல்லாம் மனசுல ஒரு பிளவு தோணுதோ, இது சரியா தப்பா, பிடிக்குதா பிடிக்கலையா, நான் பெருசா அவன் பெருசா, அவன் எதிரியா நண்பனா, இது மாதிரி இரட்டை நிலைகள் வரும்போது டக்குன்னு உள்ளுக்குள்ள 2 அல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்திக்க சொல்லுது. இது எப்படி வேலை செய்யும்? யாராவது நம்மள கோவப்படுத்தினா கோவம் வர்றது இயல்புதானே. அப்போ 2 அல்லன்னு நினைச்சா கோவம் போயிடுமா? அந்த சந்நியாசி கதை ஞாபகம் வருது. ஈட்டியால குத்துனப்ப கூட அவர் தத்துவமசி, நீயும் அதுவேன்னு சொன்னாரே, அந்த மாதிரி இது. ஆமா, அந்த சந்நியாசி கதை ஒரு உச்சநிலைய காட்டுது. சாதாரணமா நமக்கு அது உடனே சாத்தியம் இல்லதான். ஆனா 2 அல்லாங்கிறது ஒரு பயிற்சி மாதிரி. ஓ, பயிற்சி. மெக்கானிக்கலா சொல்றதில்ல, விழிப்புணர்வோட புரிதலோட சொல்லணும். யாராவது அவமானப்படுத்தும் போது அவமானப்படுத்துறவனும் நான் தான், அவமானப்படுறவனும் நான் தாங்கிற எண்ணம் வந்தா கோபம் உடனே கரையலனாலும் அதோட தீவிரம் குறையும். அந்த ரியாக்ஷன் மேல ஒரு கவனம் வருமா? ஆமா, கரெக்ட். ஒரு கவனம் வரும். இது வெறுப்பு, கோபம் மட்டும் இல்ல, மத்த இரட்டை நிலைகளையும் தளர்த்த உதவும். வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், சரி தவறு எல்லாத்துலயும் இந்த 2 அல்ல பார்வை ஒரு பேலன்ஸ கொண்டு வர உதவும். அப்போ இந்த 2 அல்லான்னு நினைக்கிறது நம்மளோட டெய்லி ரியாக்ஷன்ஸை மாத்துமா? அந்த ஜெயில் கைதி கதை, சின்ன விஷயத்துக்கு பெருசா கோவப்படுறது பத்தி. ஆமா, அந்த கதை ரொம்ப முக்கியம். ஒரு ஜெயில் கைதி அவனோட ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி பக்கத்து கைதி கேலண்டர் இலைய கிழிச்சுட்டான்னு அவனை பயங்கரமா தாக்குறான்.
ஆமா. இது அந்த கேலண்டர் இலைக்காக வந்த கோபம் இல்ல. எத்தனையோ நாளா, ஒருவேளை எத்தனையோ வருஷமா அவனுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோபம், ஆக்கிரமிப்பு, அக்ரஷன், விரக்தி இதெல்லாம் அந்த சின்ன சம்பவத்துல வெடிக்குது. நம்மளும் சில சமயம் இப்படிதானே? நாள நிறைய பேர் இப்படித்தான். டிராஃபிக்ல கத்துறது, வீட்ல சின்ன விஷயத்துக்கு எரிஞ்சு விழுறது, இது அந்த சூழ்நிலையால மட்டும் வர்றதில்ல. உள்ளுக்குள்ள தேங்கி கிடக்கிற ஏதோ ஒண்ணு வெளிய வருது. இரண்டல்லங்கிற விழிப்புணர்வு இந்த மாதிரி தேவையில்லாத ஓவர் ரியாக்ஷன்ஸ கவனிக்கவும் மெதுவா அதை குறைக்கிறதுக்கும் உதவும். இது நம்மள சூழ்நிலையோட கைதியா இல்லாம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுங்கிறதுல ஒரு சாய்ஸ் கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த இரண்டல்ல புரிதல் நம்மளோட எனர்ஜி லெவல்லையும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? உடம்புல சக்தி அதிகமாகும்போது என்ன ஆகும்னு மூலம் 2 வழி சொல்றதா சொன்னீங்களே? ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. மூலம் என்ன சொல்லுதுன்னா, தியானம், யோகா இல்ல சில வாழ்க்கை சூழ்நிலையில நம்ம உடம்புல உயிர் சக்தி, லைஃப் எனர்ஜி அதிகமாகும்போது, குறிப்பா 3வது கண்ணுன்னு சொல்ற புருவ மத்தியில இருக்கிற ஆக்யா சக்கரம் வரைக்கும் அந்த சக்தி மேல வரும்போது ஒரு மாதிரி பிரஷரும் அதை வெளிவிடணும்னு ஒரு உந்துதலும் ஏற்படுமா. சரி. அப்போ ஒரு வழி இயற்கையா அமைஞ்சது பாலுறவு மூலமா அந்த சக்தியை வெளியிடுறது. இது ஒரு ரிலீஃப் கொடுக்கும், பிரஷரை குறைக்கும். இது ஒரு தற்காலிக சந்தோஷத்தை தரும். இது இயற்கையோட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி. அதிகமான சக்தியால உடம்பு பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரு கப்புலேருந்து தண்ணி வழியிற மாதிரி. ஓகே, அப்ப இன்னொரு வழி? அதுதான் முக்கியம். மூலம் சொல்ற இன்னொரு வழி என்னன்னா, அந்த சக்தி அதிகமாகும்போது அதை கீழே பாலியல் மையத்துக்கு அனுப்பி வெளியிடாம இரண்டல்லங்கிற பிரஜ்னையோட அந்த சக்திய உள்வாங்கிக்கிறது. ரீஅப்சார்ப்ஷன். உள்வாங்கிக்கிறதா அப்படின்னா? அதாவது அந்த சக்தியோட ஒன்னு கலந்து அதை மேல் நோக்கி போக அனுமதிக்கிறது. அப்போ அந்த சக்தி 7வது மையமான சஹஸ்ராரத்துக்கு, தல உச்சியில இருக்கிற 1000 இதழ் தாமரைன்னு சொல்றாங்களே அந்த மையம் போகுது. அப்படி மேல போனா என்ன ஆகும்? அது எதுக்கு வழிவகுக்கும்? இது வெறும் தற்காலிக ரிலீஃப் இல்ல, இது நிரந்தரமான நிபந்தனையே இல்லாத பேரானந்தத்துக்கு வழிவகுக்கும்னு மூலம் சொல்லுது. பேரானந்தமா? ஆமாம். பாலுறவு இன்பம்ங்கிறது ஒரு மொமெண்ட், ஒரு சின்ன கப் நிறைஞ்சு வழியிற மாதிரி. ஆனா சகசிராரத்துல அந்த சக்தி ஒன்னு சேரும்போது கிடைக்கிற பேரானந்தம்ங்கிறது எல்லையே இல்லாத பெருங்கடல்ல கலக்கிற மாதிரி. அந்த மையம் எவ்வளவு சக்திய வேணும்னாலும் உள்வாங்கிக்க முடியும். சூப்பர். இதுதான் சூப்பர் உணர்வு நிலை அல்லது உயர் விழிப்புணர்வு நிலைன்னு சொல்றாங்க. அந்த நிலையில சக்தி வீணாக்கப்படல, அது உருமாற்றம் அடையுது. ஆக இந்த இரண்டல்லங்கிற உண்மையை முழுசா உணர்றது தான் ஞானம், என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு மூலம் சொல்லுது. இது காலத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு நிலையா? நம்ம சாதாரண அனுபவத்துல காலம், இடம் எல்லாமே உண்மையா தெரியுதே. ஆமாம். இந்த இரண்டல்ல அல்லது அத்வைத உண்மை காலம் இடத்தோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இல்ல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி நம்ம உணர்வு நிலைங்கிறது இந்த உடம்புக்குள்ளயும் இந்த கால ஓட்டத்துக்குள்ளயும் சிக்கி இருக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா காலமும் இடமும் இந்த பிரபஞ்சமுமே அந்த எல்லையில்லாத உணர்வு நிலைக்குள்ளதான் இருக்குன்னு மூலம் சொல்லுது. இது எப்படி? இத புரிஞ்சுக்க மூலம் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லுது. பாக்குறவன், தி சீயர், பார்க்கப்படுற பொருள், தி சீன்ட் விட பெருசா விரிஞ்சவனா இருக்கணும். இல்லனா அவனால அந்த பொருளை முழுசா பார்க்க முடியாது. சரிதானே? நம்மால இவ்ளோ பெரிய வானத்தை பார்க்க முடியுது, காலத்தோட ஓட்டத்தை உணர முடியுதுன்னா நம்ம உண்மையான உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் அதையெல்லாம் விட பெருசா, அதையெல்லாம் உள்ளடக்கினதா இருக்கணும் இல்லையா? ஆமா, இது யோசிக்க வைக்குது. நம்ம உணர்வு காலத்தையும் இடத்தையும் விட பெருசுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. மூலத்துல வர்ற அந்த வரி, அதில் ஒரு ஒற்றை எண்ணம் 10,000 ஆண்டுகள் அப்படின்னு வருமே, அது இந்த காலமற்ற தன்மையையும் நித்தியத்துவத்தையும் தான் குறிக்குதா? மிக சரியா. அந்த உயர் உணர்வு நிலையில நம்ம சாதாரண மனசோட கால அளவுகள், நிமிஷம், மணி நேரம், வருஷம் இதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுது. ஒரு கணங்கிறது 10,000 வருஷமா தெரியலாம், 10,000 வருஷம் ஒரு கணமா தெரியலாம். ஏன்னா அந்த உணர்வு நிலை காலத்தால கட்டுப்படாதது. அதுதான் நித்தியமானது, எல்லாத்துக்கும் ஆதாரமானது. அதுதான் ஒரே உண்மை. ஆக இன்னைக்கு நம்ம பேசினதுல இருந்து சில முக்கிய விஷயங்களை தொகுத்து பார்த்தா, தத்துதாங்கிறது சும்மா சகிச்சுக்கிறது இல்ல, அது விஷயங்களோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட தீவிரமா ஏத்துக்கிறது. சண்டை போடுறத நிறுத்தி யதார்த்தத்தோட இசைஞ்சு போறது. ஆமா. 2வதா நாங்கிற அகந்தைய புரிஞ்சுக்கிறது. அது எப்படி பிரிவினைகளையும் துன்பங்களையும் உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த அகந்தைய கரைக்கிறது தான் விடுதலைக்கு வழி. கரெக்ட். 3வதா இரண்டல்லாங்கிற பார்வை அல்லது மந்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, இது இரட்டை நிலைகளை கடந்து போகவும்
கோபம், பயம் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை கையாளவும் சக்திய ஆக்கப்பூர்வமா மேல் நோக்கி செலுத்தவும் உதவுற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது நம்மள அந்த காலமில்லாத எல்லை இல்லாத பேருண்மைக்கு கூட்டிட்டு போற பாதையாவும் இருக்கு. இந்த ஏற்பு, அகந்தைய விடுவிக்கிறது, இரண்டல்ல பார்வை, இதெல்லாம் வெறும் தியரி இல்ல, நம்ம வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தக்கூடிய ஆழமான அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய பிராக்டிக்கல் வழிகள்னு இந்த மூலம் அழுத்தமா சொல்லுது. நிச்சயமா இது ஒரு வாழ்வியல் முறை. நேரடியாக நேரிடம். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி. இன்னைக்கு நம்ம பேசின இந்த இரண்டல்லங்கிற கருத்தை உங்க டெய்லி லைஃப்ல நீங்க சந்திக்கிற ஒரு சின்ன எரிச்சலான விஷயத்துல, அது ஒரு டிராஃபிக் ஜாமா இருக்கலாம், இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க பேச்சா இருக்கலாம், அல்லது நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சவால்ல எப்படி பொருத்தி பார்க்க முடியும்னு யோசிங்க. கோபம் வரும்போது இல்ல கவலை வரும்போது ஒரு செகண்ட் நிறுத்தி இரண்டல்லன்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டா உங்க உணர்வுல, உங்க பார்வையில ஏதாவது மாற்றம் தெரியுதா? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த முறை இன்னொரு தேடலோட சந்திப்போம்.